ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கடந்து செல்வோம். தேவன் அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்புவார் இயேசுவின் நாமத்தில். ஆமென். பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் செய்தியை கொண்டு வருகிறார். ஸ்தோத்திரம். கூட நாங்கள் ஜெபிப்போம். தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வமே, இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை உள்ள வசனத்துக்கு நேராக நாங்கள் வந்திருக்கிறோம். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆண்டவரே, நீர் அப்படியே நடத்துவீர் ஐயா ராஜா. தேவன் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள் தகப்பனே. ஆண்டவரே, தாயின் கருவிலே பேர் சொல்லி அழைத்தேன் தெய்வமே. ஆண்டவரே, எனக்கு ஆதரவாக இருக்கிறேன் தகப்பனே. இந்த வேளையிலும் உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் ஆண்டவரே தேவனே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரை கொடுக்க நீரை அபிஷேகித்திருக்கிறபடியால் உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ அப்பா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆண்டவரே உம்முடைய கிருபை பொருந்திய வசனத்துக்கு நேராக நடத்தப்பட ஆண்டவரே இந்த இடத்திலே இருக்கிற ஆண்டவரே தேவனே தகப்பனே ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க நீர் உதவி செய்ய விடமாய் செபிக்கிறோம். ஆண்டவராய் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி ஆண்டவரை ஒவ்வொருவரையும் அசைக்கும்படி செபிக்கிறோம். என் ஆவியானவரே நீர் கொடுக்கின்ற வார்த்தைகளப்பா. ஆண்டவராகிய தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி உம்முடைய வேதம் சொல்லுகிறது ராஜா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும்னு சொல்ற தேவனே, ஆவியானவரே நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். என்ன எனக்கு இல்லாமல் போனாலும் உம் கிருபை எனக்கு போதும் ஐயா. அன்னம் தண்ணி ஆகாரம் இல்லாமல் போனாலும் உம் மகிமை எனக்கு போதும் ஐயா. என் இயேசையா மகிமை எனக்கு போதும் ஐயா. என்ன எனக்கு இல்லாமல் போனாலும் உம் கிருபை எனக்கு போதும் ஐயா. அன்னம் தண்ணி ஆகாரம் இல்லாமல் போனாலும் உம் மகிமை எனக்கு போதும் ஐயா. என் இயேசையா மகிமை எனக்கு போதும் ஐயா. தாய் மறந்தாலும்
கிருபை எனக்கு போதும் ஐயா. அன்னந்தனி ஆகாரம் இல்லாமல் போனாலும் அன்பு எனக்கு போதும் ஐயா. என் ஏசையா அன்பு எனக்கு போதும் ஐயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடைக்கும் உம்மை நம்பினோர்க்கு குறைவில்லையே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் நம்பினோர்க்கு குறைவில்லையே. எளியவனை நீர் மறப்பது இல்லை. எளியவனை நீர் மறப்பது இல்லை. நம்பினோரை கைவிடுவதில்லை. அவன் உன்னை விட்டு விலகுவதில்லை. என்ன எனக்கு இல்லாமல் போனாலும் உம் அன்பு எனக்கு போதும் ஐயா. அனந்தனி ஆகாரம் இல்லாமல் போனாலும் உம் மகிமை எனக்கு போதும் ஐயா. என் ஏசையா மகிமை எனக்கு போதும் ஐயா. உயர்வே ஆனாலும் தாழ்வே ஆனாலும் அன்பு என்னை பிரிப்பதில்லையே. உயர்வே ஆனாலும் தாழ்வே ஆனாலும் அன்பு என்னில் பிரிப்பதில்லையே. மரணமே ஆனாலும் ஜீவனே ஆனாலும் மரணமே ஆனாலும் ஜீவனே ஆனாலும் நேரின்றி வருமில்லையே. உன்னையின்றி வாழ்வு இல்லையே. நேரின்றி வருமில்லையே. உன்னையின்றி வாழ்வு இல்லையே. என்ன எனக்கு இல்லாமல் போனாலும் உம் அன்பு எனக்கு போதும் ஐயா. அனந்தனி ஆகாரம் இல்லாமல் போனாலும் மகிமை எனக்கு போதும் ஐயா. என் ஏசையா மகிமை எனக்கு போதும் ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை நான் வாசிப்பது, படிப்பது, தியானிப்பது ஹல்லேலூயா ஏதோ ஊழியம் செய்வதற்காக அல்ல. ஹல்லேலூயா. இது எனக்காக. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை படிப்பது, நல்ல சாப்பாட்டை ஏன் சாப்பிடுகிறீங்கள்? ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காகவா நீங்கள் சாப்பிடுறீங்க? உங்களுக்காகத்தான். ஹல்லேலூயா. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் படிக்கின்ற வேளையிலே அது எனக்காகத்தான் நான் படிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனபடினால்தான் தேவன் என்னை கருவிலே தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. தெரிந்து கொண்டபடினால்தான் அவர் எங்களுடைய இருதயங்களிலே விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டு பண்ணுகிறார். இந்த வேத வசனத்தை விருப்பம் இல்லாமல் நாங்கள் படிக்கவே முடியாது. தேவன் ராஜ்யத்தை குறித்த காரியங்கள் மனுஷத்தனமாக மாமிசத்தனமாக நாங்கள் ஒன்றையுமே செய்யவே முடியாது. அனுபவியத்தான் ரட்சிப்பை குறித்து சொல்லப்படுகிறது. எங்களுடைய சுய ஞானத்தினாலோ நாங்கள் செய்கின்ற கிரியைகளினாலோ ஹல்லேலூயா தேவனை நாங்கள் கண்டுகொள்ளவே முடியாது. பவுலுடைய அழைப்பிலே அவர் சொல்லுகிறார் எப்படின்னு சொல்லி சொன்னால், எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு அவர் பிரசங்கிக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் வார்த்தைகள் கொடுக்கின்றது வேறு. நான் போகின்ற வழியில் பாருங்கள், சில வேளை இந்த இடத்துல நான் ஓஸ்முக்கு போவேன், ஆனால் ஒருவரையும் நான் பார்த்து சிரிக்கவோ கதைக்கவோ மாட்டேன். ஏன்னா தேவனுடைய பிரசனத்திலே என்னுடைய சிரிப்போ என்னுடைய கதைப்போ ஹல்லேலூயா இடரில் உண்டு பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆத்துமாக்களும் தேவன் கொடுக்கின்ற வார்த்தைகளை கேட்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி வாழ்க்கையில நன்றாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் எனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு. ஹல்லேலூயா. ஏனோ தானோன்னு சொல்லி வேத வசனங்களை கொடுப்பதற்கு தேவன் என்னை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் அப்படின்னா இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் வேத வசனத்தை படிக்க வேண்டும், கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனோ தானோன்னு சொல்லி இருக்கக்கூடாது அன்புக்குரியவர்களே.
ஹல்லேலூயா. நித்திரை வந்தாலும் கூட அன்புக்குரியவர்களே மிகுந்த கவனமாய் ஒவ்வொரு வார்த்தைகளை கேளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கூட சங்கீதம் 42 தாவீதினுடைய காரியங்களை குறித்து நாங்கள் கவனிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்புக்குரியவர்களே, இந்த வேத வசனத்தை ஆரம்ப காலத்திலே அன்புக்குரியவர்களே 2.5 மாதம் 3 மாதத்தில் வாசிச்சிருக்கிறேன். அவ்வளோ பைத்தியம் பிடிச்சு வாசிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்திய தேசத்திலே அந்த சிறிய ஆலயத்திலே ஒரு பாயை போட்டு விட்டு, ஹல்லேலூயா, தாயின் தகப்பனும் அந்த இடத்திலே இல்லை, சகோதரங்கள் ஒருவரும் இல்லை, எனக்கு துணை புரிவார் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த இடத்திலேருந்து இந்த வேதம் தான் என்னுடைய வாழ்க்கையின் தியானமாயிருந்தது. அப்பொழுது எனக்கு அழைப்பும் இல்லை. ஹல்லேலூயா. அழைப்பு இருந்தது, ஆனால் அந்த இடத்துல எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் அந்த இடத்துல அழைப்பு இல்லாத பட்சத்திலே நான் வேதத்தை மறக்கவில்லை. கடந்த காலத்திலே பாச சொன்னார், வேதத்தை மறந்தால் உன் பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன். வேதத்தை மறந்தால் என்றால் வேத புத்தகத்தை மறக்கிறது இல்லை. அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஓரொரு வார்த்தையும் எனக்குத்தான். ஹல்லேலூயா. அது எனக்கே உரியது. ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு உரியது. அப்படியே தான் யாக்கோபிலே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களும் ஆயிருங்கள். அடுத்தவர்களுக்கு குல்லா போடுவதற்கு தேவனங்களை அழைக்கவில்லை. இது எனக்கு. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தையின்படி ஹல்லேலூயா நடக்காவிட்டால் எங்களுக்கு விடியற்கால வெளிச்சம் இல்லை. ஹல்லேலூயா. அந்த ரங்கத்திலே பார்க்கிற பிதா நமக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. நாம் எத்தனையோ பிரச்சனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதைத்தான் நான் எப்பொழுதும் தியானம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிப்பேன். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் தேவன் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவே மாட்டார். அவரை நம்பி அவருக்காக வாழுகின்ற வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த நாளிலே கூட 42ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார் பாருங்கள், 4வது வசனத்திலே. ஹல்லேலூயா. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகிட்டு. ஹல்லேலூயா. உருகிறதுன்னு சொன்னால் மெல்ட் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, தாவீது எங்கே இருந்து இந்த இடத்துல சொல்லுகிறார்? ஹல்லேலூயா. அவர் சொல்லுகின்ற காரியம் பாருங்கள், அதே அதிகாரத்திலே 6வது வசனத்திலே சொல்லுகிற, என் தேவனே என் ஆத்துமா எனக்குள்ளே கலங்குகிறது, ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் இருக்கின்ற இடம் எருசலேமுக்குள்ளே இருக்கவில்லை, ஜனங்களோடு கூட இருக்கவில்லை, சொந்த தாய் தகப்பனோடு கூட இருக்கவில்லை, உறவுகளோடு கூட இருக்கவில்லை, உறவில்லாத இடத்திலே. ஹல்லேலூயா. வனாந்தர வெளியிலே உட்கார்ந்து தேவனுடைய அந்த சமூகத்தையும் தேவனோடு கூட இருந்த அந்த ஃபெலோஷிப்பையும் நினைத்து அவர் கலங்குகிறார். அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு பாருங்கள், தேவனுடைய அந்த சமூகம் அந்த ஃபெலோஷிப் இல்லாவிட்டால் அந்த மனுஷனால் உயிர் வாழவே முடியாது. ஆனபடினால்தான் பாருங்கள், இந்த இடத்திலே கொரோனா காலங்களிலே கூட ஹல்லேலூயா அரசாங்கமே தடை செய்தது, ஜனங்கள் ஒன்றாய் கூடி ஆராதிக்க முடியாதென்று. நாங்கள் ஒரு 2-3 குடும்பம் ஹல்லேலூயா இந்த இடத்திலே வந்து நாங்கள் ஆராதித்தோம். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடியாக கொரோனா காலத்திலே ஒரு ஊழியக்காரரிடம் ஒரு போலீஸ்காரர் போய் கேட்டிருக்கிறார், இந்த இடத்திலே கொரோனா டைமில் நீங்கள் வர்ஷிப் வைக்கக்கூடாதுன்று. ஹல்லேலூயா. அவர் சொன்னாராம், அவரால் தான் நாங்கள் வாழ்கிறோம், உங்களாலே அல்ல. ஹல்லேலூயா. ஆனபடினா சட்டத்துக்கு மேற்பட்டது ஆராதனை. ஹல்லேலூயா. சட்டமான காரியங்கள், மனுஷனுடைய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டது தேவனுடைய ஹல்லேலூயா ஆலயம், தேவனுடைய வர்ஷிப், தேவனுடைய ஃபெலோஷிப். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இதற்காக ஹல்லேலூயா பாருங்கள், ஒரு சமயம் என்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் நான் நினைக்கிறேன் அந்த நேரத்திலே பியூலாவுக்கு ஒரு 5 அல்லது 6 வயசு இருக்கலாம், மேர்சிக்கு 4 வயசு குறைவு, 2 வயசு இருக்கலாம். 2 பிள்ளைகளுக்கும் சிக்கன் பாக்ஸ். ஹல்லேலூயா. 2 பிள்ளைகளுக்கும் சிக்கன் பாக்ஸ். ஹல்லேலூயா. அந்த சனிக்கிழமை எங்களுக்கு ஞானஸ்நான ஆராதனை. அநேக பிள்ளைகள் அந்த காலங்களில் ஞானஸ்நானம் எடுப்பார்கள். என் பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்ச்சிலே பின்புறம் உட்கார வச்சுட்டு, ஹல்லேலூயா, என்ன ஒருவரும் இல்லை பார்க்கறதுக்கு, ஒரு உதவி இல்லை, ஒரு துணை இல்லை. அப்படியானவனுக்கு தான் ஐயா ஹல்லேலூயா தேவனுடைய ஆராதனை, தேவனுடைய சமூகம் அது பெரிதாய் தோன்றும். ஹல்லேலூயா. உதவியற்ற சூழ்நிலையில தான் உதவி செய்கிற ஆண்டவரை குறித்த வாஞ்சையும்
ஹல்லேலூயா மனப்பக்குவம் இருக்கும். அன்புக்குரியவர்களை ஜெபித்து விட்டு திருச்சபையில் பின்புறம் உட்கார வைத்து அதுக்கு பிற்பாடு ஞானஸ்நானத்திலே ஆராதனை செய்து பாட்டுகள் பாடி ஹல்லேலூயா கடந்து சென்றோம். ஏன் சொல்லுங்கள் அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா தேவன் பேரில் வைக்கின்ற வாஞ்சை. ஹல்லேலூயா. ஆனபடினால் தான் சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள், மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனே நாத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இதனுடைய அருமையான ரகசியம் என்னன்னு சொன்னால், உள்ளான ரகசியம் இந்த மான் தண்ணீருக்காக மட்டுமல்ல. ஹல்லேலூயா. ஒருவேளை தண்ணீர் தாகத்துக்காக அந்த மான் வாஞ்சிக்கிறதோன்னு சொல்லி யோசிக்கலாம். ஹல்லேலூயா. அதனுடைய உண்மையான காரியம் என்னன்னு சொன்னால், இந்த மானானது என்ன செய்யும்னு சொன்னால் மான் கால்களைப் போலன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதாவது மான் வேகமாக ஓடக்கூடியது. வேகமாக ஓடுகின்ற வேளையிலே மானுடைய சரீரத்திலிருந்து ஒரு சுரப்பி சுரந்து ஒரு வேர்வை வந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. அந்த வேர்வை பாருங்கள், அந்த மானை பிடித்து சாப்பிடுகிற இந்த சிங்கங்களுக்கு, புலிகளுக்கு, சிறுத்தைகளுக்கு அந்த வேர்வையின் மனம் தெரியும். ஹல்லேலூயா. பாருங்கள், உங்களுடைய வீட்டிலே அங்கே ஒருவர் நடந்து வருகின்ற வேளையில், மாடிப்படியில் நடந்து வருகின்ற வேளையிலே இவருடைய நடை, இவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு ஃபோனில் ஒரு குரலை கேட்கின்ற வேளையிலே அந்த குரல் யாருடையது என்பது உங்களுக்கு தெரியும். அதே போல தான் அந்த மானினுடைய சரீரத்திலே வடிகின்ற அந்த வியர்வை அந்த சிறுத்தைகளையும் சிங்கங்களையும் பின்தொடர பண்ணும். ஆனபடினால் அப்பொழுது மான் என்ன செய்கிறதாம்? ஹல்லேலூயா. இந்த புலியோ சிறுத்தைகளோ இவற்றை இந்த மானை பிடித்து விடாதபடி அது தண்ணீருக்காக அங்கே வாஞ்சித்து கொண்டிருக்குமா, தண்ணீரை குடிப்பதற்காக அல்ல. ஒரு நீர்நிலையை கண்டுவிட்டால் அந்த தண்ணீருக்குள் குதித்து அந்த மான் வெளியே போகின்ற வேளையிலே அந்த வேர்வை மனம் தண்ணீருக்குள்ளே போகிறது. அதுக்கு பிற்பாடு அங்கே பின்பற்றுகிற அந்த சிறுத்தையோ அல்லது சிங்கங்களோ அதை மறந்து போயிடுமா. ஹல்லேலூயா. ஆனபடினால் தேவனுடைய பிரசன்னத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை உண்டு அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. இவன் பிரசன்னத்தை விட்டு, ஹல்லேலூயா, அந்த ஃபெலோஷிப்பை விட்டு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே கதறுகிறான். ஹல்லேலூயா. ஆனபடினால் தான் அன்பான ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்கிறார், இவன் என் இருதயத்துக்கு உகந்தவன். ஹல்லேலூயா. இவன் என்னுடைய இருதயத்துக்கு உகந்தவன். பாருங்கள், சவுலுடைய காரியங்களும் தாவீதுடைய காரியங்களையும் பார்க்கின்ற வேளையிலே சவுல் செய்த பாவங்களுக்கு மேலாக தாவீது பாவங்களை செய்தான். ஹல்லேலூயா. ஆனால் அவனுடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. ஆனபடியாக தான் சங்கீதக்காரன் 51ஆம் சங்கீதத்திலே அவன் சொல்லுகிறான், ஹல்லேலூயா, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு விலகாதபடி நீர் என்னை காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஆவியானவர் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவர். நான் சும்மா எல்லாவற்றையும் செய்யலாம், என் ஆவியானவர் அபிஷேகிக்காவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகம் தான் ஒரு மனுஷன் மேல் அழைப்பை உறுதிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஆவியானவருடைய அபிஷேகம் தான் ஒரு மனுஷனுடைய அழைப்பை உறுதிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, என்னை விட அதிகமாக பேசலாம். ஹல்லேலூயா. என்னை விட அதிகமாக மற்றவர்கள் பேசலாம். ஹல்லேலூயா. ஆனால் எனக்குரிய அழைப்பு, எனக்கு உள்ள ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் தான் என்னை வெளிப்படுத்துகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆனால் சங்கீதக்காரன் அவன் கலங்குகிறான், அந்த பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறான், பிரசன்னத்தை விரும்புகிறான். அன்புக்குரியவர்களே, அவன் சொல்லுகிறான் எப்படி என்றால், முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்கு உள்ளே உருகிறது. என்னதான் அவனுக்கு இருந்து விட்டாலும் கூட, ஹல்லேலூயா, அந்த பிரசன்னம், அந்த வாஞ்சியை நேர்த்து அவன் கலங்குகிறான், உருகுகிறான். பாருங்கள், அதுக்கு முன்பாக சொல்லுகிறான், முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிறேன். அவனுக்கு பாருங்கள் அந்த தேவ சமூகம், ஹல்லேலூயா, அந்த ஃபெலோஷிப், அந்த ஐக்கியம், தேவனோடு கொண்டுள்ள அந்த வாஞ்சை, அது பண்டிகையை நினைப்பூட்டுகிறதா. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆராதனை அவனுக்கு பண்டிகையை போல இருக்கிறதா. பண்டிகை என்றால் என்ன? செலிப்ரேஷன், திருமணம், ஹல்லேலூயா, மற்ற காரியங்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் உடுத்தி நன்றாக வருகின்ற வேளையில் அது ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே. ஹல்லேலூயா. அதே போல அவன் யோசிக்கிறான், அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா, அந்த ஃபெலோஷிப், அந்த ஐக்கியம், அந்த வாஞ்சை,
ஹல்லேலூயா. அவனுக்கு பண்டிகையை நினைவுபடுத்துகிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை அறிந்த ஜனங்கள், தேவனை நேசிக்கின்ற ஜனங்கள் ஒவ்வொரு ஆராதனையும் பண்டிகை போல யோசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இன்னும் பாருங்கள், அங்கே 5வது வசனத்திலே அவன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். சமூகத்தை ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அவருடைய சமூகம், இந்த சமூகம் என்று சொல்லி சொன்னால் என்ன? தேவனுடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. தேவன் கூடி வருகின்ற வேளையிலே 2-3 பேர்கள் ஒன்றாய் கூடியிருக்கின்ற வேளையிலே அவர் அங்கே நடுவிலே இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. ஆனபடினால் ஒரு தடவை கரங்களை தட்டுங்கள். நான் சொன்னேன், என்னுடைய அழைப்பு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு எப்படியாவது இந்த வேத வசனத்தை அவர்கள் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனோ தானோன்னு சொல்லி நான் அந்த வார்த்தையை கொடுத்து விட்டு போக எனக்கு விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. ஆனபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், அவருடைய சமூகத்தின், ஹல்லேலூயா, அவருடைய சமூகத்தில் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், ரட்சிப்பு என்று சொல்லி சொன்னால் தனிய சல்வேஷன் மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்றால், ஹல்லேலூயா, வெறும் சல்வேஷன் மட்டுமல்ல. ரட்சிப்பு என்று சொல்லி சொன்னால் அது ஒரு பேக்கேஜ். ஹல்லேலூயா. நத்திங் புரோக்கன், நத்திங் மிஸ்ஸிங் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்ற சமாதானம். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துக்கு வருகின்ற ஒவ்வொரு வேளையிலும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விடுதலை வருகிறது. ஹல்லேலூயா. சமாதானம் வருகிறது. என்னென்ன காரியங்களிலே நீங்கள் வேதனைப்படுகிறீர்களோ அந்த வேதனைகளிலிருந்து தேவன் விடுதலையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் மனுஷரை நாடி ஒரு ஆலயத்துக்கு வரவில்லை, தேவனை நாடி வருகிறோம். ஹல்லேலூயா. அவரை காண வேண்டும், அவரை பார்க்க வேண்டும், அவருடைய சமூகத்தை நான் தேட வேண்டும். ஏனென்றால் அவர் என்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, திரளான தண்ணீரும் அவருடைய நேசத்தை தணிக்க மாட்டாது அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. ஆனபடினால் அந்த சமூகத்தின் ரட்சிப்பிலே நமக்கு விடுதலை உண்டு, வெற்றி உண்டு, மீட்பு உண்டு. ஹல்லேலூயா. அதிசயங்களை தேவன் காண செய்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள், சங்கீதம் 133 ஹல்லேலூயா, தேவனுடைய அந்த ஃபெலோஷிப், தேவனோடு கொண்டுள்ள அந்த ஐக்கியம், அதை நம்மை எங்கே கொண்டு போய் விடுகிறது என்று பாருங்கள். சங்கீதம் 133 இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமானது, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கீர்களின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளிடுகிறார். சொல்லுங்கள், அதில் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளிடுகிறார். ஹல்லேலூயா. அந்த வாஞ்சை, ஹல்லேலூயா, அந்த நேசம், அந்த பிரசன்னம், ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அந்த தைலம், ஹல்லேலூயா, அதை குறித்து நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே யாத்திராகமம் 30ஆம் அதிகாரத்திலே பாருங்கள். ஹல்லேலூயா. அந்த தைலத்தை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரத்திலே ஹல்லேலூயா, இங்கே 22வது வசனத்திலே பாருங்கள், அந்த தைலத்தை எப்படி எல்லாம் ஆண்டவர் செய்யும்படி சொல்லுகிறார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளைப்போளத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் இடியையும், சுகந்த கருவாப்பட்டையில் அதில் பாதியாகிய 250 சேக்கல் இடியையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் இடியையும், ஹல்லேலூயா, அங்கே இலவங்கப்பட்டையில் 500 சேக்கல் இடியையும், ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயும் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல அங்கே கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக, அது பரிசுத்த அபிஷேக தைலமாயிருக்க கடவது. ஹல்லேலூயா. அங்கே கர்த்தர் அங்கே மோசேக்கு அந்த பரிசுத்த தைலத்தை குறித்து பேசுகிறார். ஹல்லேலூயா. அது எப்படி செய்யப்பட வேண்டும். அங்கே 29வது வசனத்திலே அவைகள் மகாபரிசுத்தமாயிருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக, அவைகளை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாயிருக்கும்,
ஆரோனும் அவன் குமாரனும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு டாக்டருக்கு ஒருவர் வேலை செய்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அவருடைய பிள்ளை டாக்டராகத்தான் வேணும் என்பது அவசியம் அல்ல. ஹல்லேலூயா. இதை நாங்கள் தேவ பிள்ளைகள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல ஒரு டீச்சர் வேலை செய்கிறார்னு வைத்துக்கொள்ளுங்கள். டீச்சருடைய பிள்ளை டீச்சராகத்தான் வர வேண்டும் என்பது அவசியமானது அல்ல. ஹல்லேலூயா. அதே போல பாருங்கள், அவரவருடைய பிள்ளைகள் அவரவருடைய காரியங்களை வித்தியாசமாக வேலை செய்கிறார்கள். ஹல்லேலூயா. வேலைகளை சூஸ் பண்ணுகிறார்கள். ஆனால் ஒரு ஆசாரியனாக இருக்கின்றவன், ஹல்லேலூயா, அவனுடைய பிள்ளை ஆசாரிய ஊழியம்தான் செய்ய வேண்டும். இது தேவ கட்டளை, இது மனுஷ கட்டளை அல்ல. ஹல்லேலூயா. நான் உருவாக்குவதல்ல, ஒரு மனுஷன் உருவாக்குவதல்ல. ஹல்லேலூயா. ஆசாரியனாக அழைக்கப்பட்டிருந்தால் ஒழிய, ஆசாரியனாக அழைக்கப்பட்டிருந்தால் அவனுடைய சந்ததியும் அதே ஊழியத்தை செய்ய வேண்டும். லேவியர் ஆகமத்தை நீங்கள் எடுத்து வச்சு வாசிச்சு பாருங்கள். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. சில பேருக்கு அது இந்த சத்தியம் பிடிக்கிறதில்லை. ஹல்லேலூயா. என்ன ஆசாரியர்களா, அவளுடைய பிள்ளைகள் தான் ஊழியம் செய்ய வேண்டுமா என்று யோசிக்கிறவர்களும் உண்டு. ஆனால் தேவன் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். ஹல்லேலூயா. அவர் அழைத்தால் எங்கே இருந்தாவது வெளியிலே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. உங்களை அழைத்தால் தேவன் எந்த இடத்திலிருந்தும் வெளியிலே கொண்டு வருவார். சின்னவனை புழுதியிலிருந்தும் சிறியவனை அங்கே எந்த ஒரு காரியத்திலும் அவர் தூக்கி விடுகிற தேவன். ஹல்லேலூயா. விடுவிக்கிற தேவன். ஒரு மனுஷனால் அதை தடுக்கவே முடியாது. கிருபை வரங்களும் அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு அவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, இஸ்ரவேல் புத்திரரோட நீ பேசி சொல்ல வேண்டியதாவது, உங்கள் தலைமுறை தோறும் இது எனக்குரிய பரிசுத்த அபிஷேக தைலமாக இருக்க வேண்டும். தலைமுறையாக அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு அங்கே 33வது வசனத்திலே இந்த முறைமைகளின்படியே தைல கூட்டுகிறவனும் அதில் எடுத்து அந்நியன் மேல் வார்க்கிறவனும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவனும் சொல்லுன்ற. ஹல்லேலூயா. அந்த தைலத்தை உருவாக்குற ஒருவன் கூட இந்த தைலத்தை எடுத்து, ஹல்லேலூயா, தேவன் அபிஷேகிக்காத ஒரு இடத்துல ஊற்றவே முடியாது. ஹல்லேலூயா. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அடுத்தது, பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி சுத்த வெள்ளப்போளமும் குங்கிலியமும் அல்வான் பிசினுமாகிய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சம நிறையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல் அதற்கு பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூபவர்க்கமாக்கி அது கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சிய சந்நிதியில், தேங்க்யூ சிஸ்டர், சாட்சிய சந்நிதியில் வைப்பாயாக. அது உங்களுக்கு மகாபரிசுத்தமாக இருக்க கடவுது. ஹல்லேலூயா. அந்த அபிஷேக தைலம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய ஜனங்களை அந்த அபிஷேக தைலத்தினால் நிரப்புகிறார், ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, ஆண்டவரை அறந்த நாட்களில் நான் பெரிய பொட்டு வைப்பேன் என்றால் என்னுடைய குலத்திலே பொட்டு இல்லாமல் நாங்கள் வாழவே கூடாது. உச்சியில் போட்டு, நெத்தியில் போட்டு, 2 புருவத்துக்கு இடையில் போட்டு. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்ட வேளையிலே 1 மாதம் ஆண்டவரை அறிந்து 1 மாதம், ஹல்லேலூயா, அந்த எண்ணெய் ஊற்றப்பட்டதை நான் அப்படியே அறிந்து கொண்டேன், உணர்ந்து கொண்டேன். யாரும் எனக்கு சொன்னதே இல்லை. பாஸ்டர் இருந்தாலும் தெரியாது, அல்லேலூயா இருந்தாலும் தெரியாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதும் எங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே நான் வருகின்ற வேளையிலே போட்டு நானே அழித்து விட்டேன். ஹல்லேலூயா. அதற்கு அழிக்க கஷ்டமாக இருந்தது. ஹல்லேலூயா. இத்தனைக்கும் ஒரு பிராமின் வீட்டில் தான் இருக்கிறேன். அவர்களுக்கும் எங்களை போல் தான் அந்த பொட்டு என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. அவர்களே என்ன கேட்குறார்கள், எங்கிடி பொட்டை காணவில்லை என்று. ஹல்லேலூயா. பொட்டை வைக்க முடியவில்லை டீச்சர், இங்கே பொட்டு வைக்கிற இடமெல்லாம் எனக்கு கடிக்குது. ஹல்லேலூயா. அந்த தைலம் ஊற்றப்பட்டவளை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நான் பொட்டையை வைப்பதில்லை. ஹல்லேலூயா. இது தேவனால் உண்டாக்கப்பட்டதல்ல, இந்த மனுஷரால் உண்டாக்கப்பட்டதல்ல, தேவன் கொடுத்த காரியம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். ஆனபடினால் இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாக இருக்க கடவுது. பரிசுத்தாவி பரிசுத்தாவி பரிசுத்தாவின்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். அது எங்களுக்கு மிகவும் பரிசுத்தமான ஒரு காரியம், சும்மா வாயால் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள்,
இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறைமையின்படி உங்களுக்காக செய்து கொள்ள ஆகாது. இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமாக இருப்பதாக. உங்களோட விருப்பப்பட செய்ய முடியாது. ரட்சிப்பு ஒரு மனைவியை குறித்து தேவன் சொல்லுகிறார். உன் கணவனை ரட்சிப்பாயோ இல்லையன்றது எப்படி உனக்கு தெரியும்? ஒரு மனுஷனை ஒரு ஆண்டவர் ரட்சிக்காவிட்டால் ஹல்லேலூயா எந்த மனுஷனாலும் ரட்சிப்பை அங்கே கொடுக்க முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா, அழைப்பு கர்த்தருடையது. அன்புக்குரியவர்களே, இதற்கு ஒப்பானதை அங்கே முகருகிறதற்காக செய்கிறவன் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக கடவன். அவ்வளவு தூரம் ஒருவர் அதை செய்ய முடியாது, ஒருவர் மேல் வைக்க முடியாது, ஒருவர் முகரக்கூடாது. ஏன் சொல்லுகிறாருன்னு சொன்னா, அந்த அந்த பரிசுத்த தைலம் அவ்வளவு முக்கியமானது. ஹல்லேலூயா. அதை குறித்து தான் அங்கே 133 சங்கீதத்திலே தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, தேவ ஜனங்கள் தேவ சன்னிதானத்திலே தேவ சமூகத்திலே ஒன்றாய் கூடுகின்ற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அது ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கு. அது அவன் பாருங்கள், அந்த காலத்தில் ஏன் ஆண்டவர் இந்த பரிசுத்த தைலத்தை ஹல்லேலூயா ஏன் செய்தார்? ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆரோன் வருகின்ற வேளையிலே ஆசாரியன் வருகின்றான் என்கின்ற ஒரு மனம் மற்றவர்களுக்கு விளங்கும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த தைலத்தை ஊற்றி விட்டால் யார் ஆசாரியன், யார் நடத்துகிறவர்? பாருங்கள், ஒரு குடும்பத்தை நடத்துகின்ற வேளையிலே கூட தேவன் ஒரு சில அமைப்பை வைக்கிறார். முதலாவது கிறிஸ்து, அடுத்தது கணவன், அடுத்தது மனைவி, அடுத்தது பிள்ளைகள். எல்லோருமே நடத்துறா குடும்பம் எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. குடும்பத்தை ஒருவராலும் நடத்த முடியாது. அதுக்கேற்ற படியா இருக்கிறது. ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், அங்கே ஸ்தேவான் வீட்டுக்கு நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு, ஆனால் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு என்ன தேவன் அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி தான் தேவன் என்னை அழைத்தாருன்னு சொல்லப்படும். ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான காரியம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆனபடி அந்த ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்ட அந்த தைலம், ஹல்லேலூயா, தேவ ஜனங்கள் ஒன்றாய் கூடுகின்ற வேளையிலே தேவனுடைய ஆவியானவர்னால் அந்த இடத்திலே ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள் அன்புள்ளவர்களே, ஹல்லேலூயா, அங்கே 2 கொரிந்தியர் 13:14 ஹல்லேலூயா, 2 கொரிந்தியர் 13:14 சொல்லப்படுகிற காரியம். ஹல்லேலூயா. சூத்திரம் ஐயா ராஜா, நில்லுங்கள். ஹல்லேலூயா. 13:14 நீங்கள் எத்தனை பேர் கவனிக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. பாஸ்டர் மெசேஜை குடித்து முடித்து விட்டதுக்கு பிற்பாடு உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லுவார். அதில் ஒரு வார்த்தை சொல்லப்படும். என்ன? கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. ஐக்கியம் என்பது மிகவும் முக்கியம். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்திலே ஐக்கியம் என்பது முக்கியம். திருச்சபையிலே ஐக்கியம் என்பது முக்கியம். சமூகத்திலே ஐக்கியம் என்பது முக்கியம். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது என்ன? ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்புகிறது, ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புகிறார். தேசத்துக்கு தேசம் மட்டுமல்ல, குடும்பங்கள் மத்தியிலே, சமூகத்தின் மத்தியிலே. ஹல்லேலூயா. எங்கே பாருங்கள் ஐக்கியம் இல்லையோ அந்த வாழ்க்கை பாருங்கள் அசுத்தமான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஐக்கியம் இல்லாத ஒரு இடத்திலே பாருங்கள், ஹல்லேலூயா, சத்துருடைய மனம்தான் அங்கே விளங்கும். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள் 2 கொரிந்தியர் 2 14-16 பாருங்கள். 2 கொரிந்தியர் 2 ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2 14-16 பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், ஹல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் அங்கே எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறாரா? ஹல்லேலூயா. இங்கே எரேமியாவுக்கு தேவன் சொல்லுகிறார், ஒரு தடவை கரங்களை தாட்டுங்கள். தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். கரங்களை தாட்டுங்கள். ஹல்லேலூயா. எரேமியாவை அழைக்கின்ற வேளையில் எரேமியா சொல்லுகிறான், நான் சிறுபிள்ளையாக இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே. ஹல்லேலூயா. அதே போல தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அழைக்கின்ற வேளையிலே அங்கே ஆவியானவருடைய பலத்தோடு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு தேவனுடைய பிள்ளை,
ஹalleluya, ஆவியானவர் அழைக்கப்பட்ட பிள்ளை. ஹalleluya, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால் நடத்தப்படுகிற ஒரு பிள்ளை. ஹalleluya, அவர் இருக்கின்ற இடத்திலே அறிவின் வாசனை வெளிப்படும். ஹalleluya, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். ஹalleluya, நற்கந்தமாயிருக்கிறோம். நற்கந்தம் என்று சொல்லி சொன்னால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பெர்ஃப்யூம். ஹalleluya, ஒரு சென்ட். நற்கந்தம் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் வருகின்ற வேளையிலே ஒரு வாசனை அடிக்கும். ஹalleluya, அது தேவன் கொடுக்கின்ற வாசனை. ஹalleluya, நற்கந்தமாயிருக்கிறோம். சில பேர் வந்தாலே ஐயா இப்போ இவர்கள் போவார்கள், இவர்களுடைய வாயிலிருந்து பேசுகின்ற வார்த்தைகள். ஹalleluya, ஆனால் தேவ பிள்ளை மேல், தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு பிள்ளை மேல் அங்கே தேவனுடைய ஆவியானுடைய அபிஷேகம் இறங்குகிற வேளையிலே நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம், வாசனையாக இருக்கிறோமா. ஹalleluya, அங்கே உன்னத பாட்டிலே சொல்லப்படுகிறது, நேசருடைய மார்பிலே சாய்ந்து வருகிற இவள் யார். ஹalleluya, அன்புக்குரியவர்களே, நீங்கள் வருகின்ற வேளையிலே நீங்கள் யாருடைய வாசனையை வீசுகிறீர்கள் என்பது உங்களிலிருந்து வெளிப்படும். ஹalleluya, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான அங்கே மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். ஹalleluya, நீங்கள் ஜீவனை கொடுக்கிறவர்கள். ஹalleluya, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்குரிய காரியம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாக இருக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஒரு தடவை கரங்களை தாட்டுங்கள். ஹalleluya, நன்ற அவருக்கு கரங்களை தாட்டுங்கள். ஹalleluya, அடுத்தது பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹalleluya, அங்கே யோவானுடைய காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். யோவான் 13ஆம் அதிகாரத்திலே. ஹalleluya, யோவான் 13ஆம் அதிகாரத்திலே இந்த யூதாஸ் காரியத்தை குறித்து பார்க்கின்ற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய ஃபெலோஷிப்பிலே, தேவனுடைய ஐக்கியத்திலே, தேவனுடைய அழைப்பிலே அதிலே மிகுந்த ஹalleluya உறுதியாக இருக்க வேண்டும். இந்த யோவான் ஸ்நானகனுக்கு பாருங்கள், அங்கே யோவான் 13ஆம் அதிகாரம் ஹalleluya 15வது வசனத்தில், அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே அவன் யார் என்றார். ஹalleluya, அங்கே ஒரு பண்டிகை நடக்கிறது, பஸ்கா பண்டிகை நடக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் என்று சொல்கிறார், தண்ணி ஒருவன் காட்டி கொடுப்பான்னு சொல்கிறார். ஹalleluya, வேதத்தை எடுத்து புரட்டி பாருங்கள். இந்த வேதம் பாருங்கள், ஹalleluya, வேதம் ஒரு முத்தமிடுவதற்குரிய ஒரு புத்தகம், நேசிக்கப்படத்தக்க ஒரு புத்தகம். ஹalleluya, பாருங்கள், அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மோடு கூடியிருக்கிற அந்த சீசர், அவர் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், அவர் தேவகுமாரன், அவர் தேவன். அவருக்கே 12 பேர் அங்கே ஃபெலோஷிப் இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் போகின்ற இடத்துல பாருங்கள், அங்கே பேதுரு போனார், யோவான் போனார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அன்புக்குரியவர்களே. ஹalleluya, ஆனபடினால் இந்த 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 இடத்திலே அங்கே அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்தவன், அந்த ஃபெலோஷிப்பிலே இருந்தவன். ஹalleluya, ஆனபடியாக தான் மற்ற சீசர்களுக்கு இல்லாத ஹalleluya ஒரு முக்கியத்துவம் இந்த யோவானுக்கு இருந்தது. பத்மு தீவிலே அவன் அழைக்கப்படுகிறான். அங்கே தேவன் தன்னை அங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஹalleluya, எந்த மனுஷன் தேவனுடைய ஃபெலோஷிப்பிலே, தேவ ஜனங்களுடைய ஃபெலோஷிப்பிலே இருக்கிறானோ, தேவனுடைய மேனிஃபெஸ்டேஷன், தேவனுடைய வெளிப்பாடு, ஹalleluya, தேவனுடைய பிரசன்னம், ஹalleluya, அங்கே அவனுக்கு அது வெளிப்படும். ஹalleluya, மற்றவர்களுக்கு சொல்லாத காரியங்களை தேவன் அவனுக்கு வெளிப்படுத்துவார். ஏனென்றால் அவன் தேவனுடைய மார்பிலே சாய்ந்திருக்கிறான், அந்த ஐக்கியத்திலே சாய்ந்திருக்கிறான். மனுஷர்களுக்காக அவன் வாழுவதல்ல. ஹalleluya, மனுஷருடைய முகத்தை பார்த்து மனுஷர்களுக்காக வாழுகிறவன் அல்ல. ஹalleluya, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஹalleluya, ஆனபடினால் அப்பொழுது அவன் கேட்கின்ற வேளையிலே இயேசு பிரவுத்திரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். ஹalleluya, அந்த துணிக்கையை வாங்கினதுக்கு பிற்பாடு என்ன செய்து, சாத்தான் என்ன செய்து, அவனுக்குள்ளே நுழைகிறது. ஆனபடியாக தான் கொம்யூனியன் டைம், ஹalleluya, அந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே படிப்பிக்கப்படுகிறது. ஹalleluya, நாங்கள் அபாத்திரமாய் அதிலே நாங்கள் பங்கு கொள்ளக்கூடாது, மனுஷர்களுக்காக பங்கு கொள்ளக்கூடாது, எங்களை நாங்கள் நிதானித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹalleluya, ஆனபடினால் அதுக்கு பிற்பாடு பாருங்கள், அவன் அந்த அதே அதிகாரத்தில் 30வது வசனம்,
அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாக இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசு சொன்னாரா நீ வெளியில புறப்பட்டு போன்று? ஹல்லேலூயா. சீக்கிரமாக செய்கிறத சீக்கிரமாக செய்யன்னு சொன்னாரே தவிர அந்த ஃபெலோஷிப்லேருந்து வெளியிலே போகும்படி இயேசு சொல்லவில்லை. ஆனால் அவன் புறப்பட்டு போகிறான். அடுத்த காரியம் என்ன? அது ராக்காலமாக இருந்தது. எந்த மனுஷன் தேவனுடைய ஃபெலோஷிப்பை விட்டு வெளியிலே போகிறானோ அவனுக்கு அது ராக்காலம், இருளின் காலம். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, எப்பொழுதெல்லாம் அந்த ஃபெலோஷிப் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதை நாங்கள் என்ன செய்யணும்? அந்த ஃபெலோஷிப்பை நாடி தேட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஃபெலோஷிப்பில் நாங்கள் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, யூதாஸ் காரியத்தை புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. அப்பொழுது ராக்காலமாக இருந்தது. ஹல்லேலூயா. இங்கே இன்னும் ஒரு சம்பவம். யாக்கோபு என்ன செய்கிறான்? ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவராகிய தேவனிடத்திலே என்ன நீர் ஆசீர்வதிக்காமல் ஒழிய நான் உம்மை விடப்போவதில்லை என்று என்ன செய்கிறான்? ராம் முழுவதும் போராடுகிறான். ஹல்லேலூயா. அவன் அங்கே ஆண்டவரிடத்திலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற பின்பு அவன் புறப்பட்டு வருகின்ற வேளையிலே அங்கே அது வெளிச்சமாக இருந்தது, விடியற்காலியாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆனபடினா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை பாருங்கள், பாருங்கள், அதை ஆத்மார்த்தமாக நாங்கள் சொல்லுகின்ற வேளையில், ஆத்மார்த்தமாக நாங்கள் கடைப்பிடிக்கின்ற வேளையிலே ஹல்லேலூயா அவர்களுக்கு விடியற்கால வெளிச்சம். ஹல்லேலூயா. இந்த யூதாஸ் காரியத்தை என்ன செய்கிறான்? புறப்பட்டு போகிறான். அப்பொழுது ராக்காலமாக இருந்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதே நேரத்தில் பாருங்கள், இந்த பேதுரு, ஹல்லேலூயா, பேதுரு பின்வாங்கி போனவன் என்று நான் சொல்லவில்லை. பேதுரு யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு என்ன செய்கிறது என்று தெரியவில்லை. ஹல்லேலூயா. அவனுக்குள்ளே ஒரு டிப்ரெஷன். பாருங்கள், ஏனென்றால் அதுவரை காலம் இயேசு அவனோடு கூட இருந்தார். இப்போ இயேசு ஆத்ம நேசரை காணவில்லை. ஹல்லேலூயா. அந்த வேளையிலே கூட 21:2 சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கல்லிய நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயின் குமாரரும் அவருடைய சீசர்களில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது, அந்த ஃபெலோஷிப், அந்த ஐக்கியத்தில் இருக்கின்ற வேளையிலே இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. அங்கே கரையிலே கருநீர்ப்பு போட்டு அதிலே அங்கே அவர் அந்த அப்பத்தை வைத்து அந்த மீன்களை வைத்து தம்முடைய ஜனங்களுக்கு போஷிப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, அந்த ஃபெலோஷிப்பை நாங்கள் ஒரு நாளும் இழந்து விடக்கூடாது. அந்த சமூகத்தை நாங்கள் இழந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே பாருங்கள். ஹல்லேலூயா. தீமோத்தே தன்னுடைய சீசன் ஆகிய தீமோத்தேயுக்கு அங்கே பவுலாகிய தேவ மனுஷன், ஹல்லேலூயா, தேவதாசன், அவர் சொல்லுகிறார் எப்படி என்றால், அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஹல்லேலூயா. தொழுது கொள்ளுகிறவர்களுடனே கூட. ஹல்லேலூயா. இன்றைக்கு வந்து கொஞ்சம் சும்மா பைபிளை பிரட்டி பார்க்குறேன். ஹல்லேலூயா. அங்கே யோசபாத்தை குறித்து சொல்லப்பட்டது. யோசபாத் பாருங்கள், தேவ மனுஷன், செம்மையானதை செய்தான். ஹல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் இந்த துஷ்ட ஆகாபோடு, அவன் துஷ்டன் என்று தெரிந்தும் அந்த ஆகாபோடு அவன் சம்பந்தம் கலந்திருந்த வேளையிலே அவனுக்கு அதிகமான பிரச்சனைகள் வந்தது. அப்பொழுது தேவ மனுஷன் வந்து யோசபாத்து சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நீ இந்த துஷ்ட மனுஷனானுக்கு அந்த ஆகாபோடு சேர்ந்ததுக்கு பிற்பாடுதான் இவ்வளோ பிரச்சனைகள் என்று. ஹல்லேலூயா. ஆனபடி நான் இங்கே சொல்லப்படுகிறது, பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறான், தொழுது கொள்ளுகிறவர்களோட. ஹல்லேலூயா. ஆவிக்கு தெரியும் யார் தொழுது கொள்ளுகிறார்கள், யார் உண்மையாக இருக்கிறார்கள், யார் வர்ஷிப் பண்ணுகிறார்கள், யார் தேவனை ஆராதிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதன் கடந்த காலத்தில் நான் ஒருவருக்கு சொன்னேன், ஹல்லேலூயா, ஒருவர் இனி இல்லைன்ற எத்தனையோ பொய்கள் சொல்லுவார். நான் சொல்லுவேன், இவர்களெல்லாம் சும்மா யோசித்து கொண்டிருக்கிறார்களா, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு. பூனை கண்ணை மூடிவிட்டால் அங்கே என்ன உலகமே அதுக்கு இருண்டு போன மாதிரி இருக்குமான். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய ஆவி, ஒரு மனுஷனுக்கு, தேவ மனுஷனுக்கு தெரியும் அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. ஆனால் அவன் பேசாமல் தான் இருப்பான். ஹல்லேலூயா. சொல்லிவிட முடியாது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஆனபடி நான் உங்களுக்கு தெரியும், தொழுது கொள்ளுகிறவர்களுடனே கூட, ஹல்லேலூயா, தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும்
விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடுன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னும் கடைசியாக பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலப்படி சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே ஹல்லேலூயா. பவுல் பாருங்கள் மிகவும் படித்த ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. கமாலியலின் பாதத்திலே படித்தவன், எத்தனையோ பாசைகளை அறிந்தவன். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகின்ற காரியம் பாருங்கள், பிலிப்பியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள் அவன் சொல்லுகின்ற காரியம் 21வது வசனத்திலே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், ஆயிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைகளுக்கும் பலன் உண்டு என்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஹல்லேலூயா. அப்படியே சரீரத்தில் இருக்கின்ற வேளையிலே, சரீரத்திலே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஹல்லேலூயா கிரியைகள் உண்டு. அடுத்தது பாருங்கள், ஏனெனில் இவ்விரண்டு நாளில் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதுனால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுக்குள் பெருகும்படிக்கு ஹல்லேலூயா உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். இந்த 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 10வது வசனத்தை, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோழ்ந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. எங்களுடைய மேன்மை, எங்களுடைய மகிமை, ஹல்லேலூயா, எங்களுக்கு இருக்கிற தாளந்துகள், ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அவன் சொல்லுகிறான் தன்னுடைய மேன்மை, தனக்கு இருக்கிற தாளந்துகள், தனக்கு இருக்கிற காரியங்கள், ஹல்லேலூயா, அவனுடைய படிப்பு, ஹல்லேலூயா, எத்தனையோ பாசைகள், ஆனாலும் கூட அவையெல்லாம் குப்பை. ஹல்லேலூயா. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம். எந்த சிந்தை? ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் குப்பை. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டு விட்டேன். ஹல்லேலூயா. தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நாங்கள் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தியாய் இருப்போமாக. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் அன்புக்குரியவர்களை நானாக ஏதோ தேடி எடுத்து கொண்டு வரவில்லை. ஹல்லேலூயா. ஆவியானவரை நாவிலே போட்ட வார்த்தைகள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் பாருங்கள் அங்கே ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில பாருங்கள் அந்த மானானது பாருங்கள் அங்கே ஓடுகின்ற வேளையில் எப்படி அந்த வியர்வை சுரந்து அந்த மிருகங்கள் அங்கே மானை பின்தொடர்வதற்கு முயற்சிக்கிறோம். அதுபோல நாங்கள் மாம்சத்தில் நடக்கின்ற வேளையிலே ஹல்லேலூயா மாம்சத்திலே நாங்கள் நடக்கின்ற வேளையிலே எங்களில் இருக்கிற அந்த மனம் ஹல்லேலூயா அது பிசாசை தொடர வைக்கிறது. ஹல்லேலூயா. அதில் நாங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இங்கே பாருங்கள் இந்த ஆதியாகமத்தில் நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே ஆதாம் ஹல்லேலூயா ஆதாம் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் தேவன் வைத்திருந்த அந்த காரியத்தை அவன் என்ன செய்கிறான்? விலக்குகிறான். ஹல்லேலூயா. விலக்கி தேவன் விரும்பாத ஒன்றை ஆதாம் செய்கிறான். ஹல்லேலூயா. விலக்கப்பட்ட அந்த கனியை புசிக்கிறான். புசித்த மாத்திரத்துக்குள்ளே அவனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த ஃபெலோஷிப் முறிந்து விடுகிறது. ஹல்லேலூயா. அவனுக்கும் உலகத்துக்கும் பிசாசுக்கும் இருக்கின்ற ஐக்கியம் அங்கே தொடர்ந்து விடுகிறது. ஹல்லேலூயா. ஆனபடினா தான் ஆண்டவர் வந்து கேட்கிறார், ஹல்லேலூயா, ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு சொல்லுகின்ற வேளையிலே இவன் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ஹல்லேலூயா, நான் இந்த தோட்டத்தில் இருக்கிறேன் அல்லது தன்னுடைய நிலைமையை அறிக்கை வேண்டியிருக்கலாம். ஆனால் அவன் சொல்லுகிற காரியம் அதற்கு அவன் நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டதின தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒழித்து கொண்டேன் என்றான்.
பாருங்கள், முதலாக அந்த பயம் என்கிற வார்த்தை இங்கே வருகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்திலே, தேவ ஜனங்களுடைய ஐக்கியத்திலே இருக்கிற ஒரு மனுஷனுக்கு பயம் வரவே முடியாது. ஹல்லேலூயா. ஒருவர் தேற்றுங்கள்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தையும் ஃபெலோஷிப்பையும் விட்டு ஒரு மனுஷன் விலகுகின்ற வேளையிலே பயம் அவனை ஆட்கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. ஆனபடினால் அவன் சொல்லுகிறான், பாருங்கள், அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உன்னுடனே விலக்கிற விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் என்ன சொல்கிறான்? அதற்காதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரி தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றார். ஹல்லேலூயா. சில வேளை பாருங்கள், ஒன் வேர்டு ஆன்சர் கேட்பார்கள் ஸ்கூலில் படிக்கின்ற வேளையில், அதை மட்டும்தான் சொல்ல வேணும். ஹல்லேலூயா. ஆனால் இவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், இதை நீ புசித்தாயோன்னு கேட்கின்ற வேளையில் இவன் என்ன சொல்லியிருக்கணும்? புசிக்கவில்லை. ஹல்லேலூயா. அல்லது புசித்தேன் சொல்ல இருக்கணும். ஆனால் இவன் சொல்லுகிற காரியம் என்ன? ஹல்லேலூயா. என்னுடைய மனைவி இதை கொடுத்தாள் என்று சொல்ல தான் ஒரு பிள்ளையும் செய்யவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் என்னென்றால், ஹல்லேலூயா, பாவம் இல்லாதவன் யார்? இந்த பூமியில வாழுகின்றவன் பாவம் இல்லாதவன் யார்? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் தவறுகிறார்கள். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே இந்த பூமியில நாங்கள் இருக்கும் வரைக்கும் எல்லோருமே தவறுகிறார்கள். ஹல்லேலூயா. ஒருவரும் தவறாதவர்கள் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. தவறாதவர்களாக இருந்தால் அவர்கள் மேலே தான் போக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பூமியில இருக்கின்றவரையும் எல்லோருக்குள்ளேயுமே ஒரு தவறு இருக்கும். ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், இவன் இப்படி சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஹல்லேலூயா. அப்பொழுது இவனாய் கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியினால், ஹல்லேலூயா, சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மண்ணை தின்பாய். சொல்லுங்க, மண்ணை தின்பாய். ஹல்லேலூயா. மண்ணை தின்பாய். அதே போல அதே அதிகாரத்திலே 19வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மாட்டும், உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிற. ஹல்லேலூயா. அப்போ இந்த மண்ணு, அந்த மண்ணு தின்னுது. ஹல்லேலூயா. அப்போ ஆதாமுக்கு சொல்லுகிறார் ஆண்டவர், அதற்கு முதலாக ஆதாமை படைக்கின்ற வேளையில் என்னன்னு சொன்னார்? ஹல்லேலூயா. என்னுடைய ரூபத்தின்படியும் என்னுடைய சாயலின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமா என்ற. பாவம் செய்ததுக்கு பிற்பாடு ஆதாமுக்கு சொல்லுகின்ற காரியம், சாயல் இழந்து விட்டான், ரூபத்தை இழந்து விட்டான். இப்பொழுது நீ மண்ணாத்தான் இருக்கிற. ஹல்லேலூயா. அப்போ இந்த மண்ணை என்ன செய்து பிசாசு என்றா? பிசாசுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கட்டளை மண்ணைத்தான் தின்றது. மண் என்பது சரீரம். ஹல்லேலூயா. அந்த பாவத்துக்கு பிற்பாடு தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் அநேக வியாதிகள், அநேக வருத்தங்கள் ஹல்லேலூயா பூமியில வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த பிசாசானவன் என்ன செய்கிறான்? மண்ணை சாப்பிடுகிறான். ஹல்லேலூயா. மனுஷனுடைய சரீரத்தை சாப்பிடுகிறான். ஹல்லேலூயா. அப்படினால் தேவனுடைய சமூகம் தான் பாருங்க. சில பேருக்கு வேற தம்பி, அது ஐயோ எனக்கு அதுக்குள்ள செய்யுது, எனக்கு இதுக்க செய்யுது. ஐயா, தேவனுடைய சமூகத்துக்கு வாருங்கள், தேவனுடைய ஃபெலோஷிப்பில் சேர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பார்க்கிறார். அவரிடத்தில் வந்தவர்களை அவர் ஒரு நாளும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. கடைசியாக பாருங்கள், எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்த்து முடிக்க போகிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. எபேசியர் 4. இந்த வாழ்க்கை பாருங்கள், தேவன் கொடுத்திருக்கிற வாழ்க்கை. இதை சந்தோஷமாகவும் வாழ முடியும், துக்கத்தோடும் வாழ முடியும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ முடியும், தேவனுடைய பிரசன்னம் இல்லாமலே வாழ முடியும். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஹல்லேலூயா. 32வது வசனத்திலிருந்து. ஹல்லேலூயா. 22 மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய கண்ணாடியின் மேற்பக்கம் மேற்புறம் அப்படியே தேய்பட்டு அழிஞ்சிட்டுது. ஹல்லேலூயா. இன்னொரு கண்ணாடி வாங்கணும்னு நான் பொறுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படியே இந்த வசனங்களை வாசிக்கின்ற வேளையிலே எனக்கு சில விட அந்த நம்பர்கள் கொஞ்சம் கஷ்டமாக வருது. ஆனபடியே அங்கே சொல்லுகிற 22லே, அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வசனம் தான் என்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த இடத்துல ஆல்டர்ல என்ன சொல்லுகிறேன், எந்த மனுஷனுடைய மூச்சு காத்து கூட என்னில் பட்டதில்லை. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், முந்தி வேலை செய்கின்ற வேளையிலே கூட எனக்கு பக்கத்திலே மேனேஜரோ யாரோ வந்தால் கூட மூச்சை இழுத்து பிடிப்பேன். சிகரெட் வாசனை. ஹல்லேலூயா. மூச்சுக்குள்ளே போக விட மாட்டேன். ஏனென்று சொல்லி சொன்னால், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அடுத்தது பாருங்கள், அன்றியும் நாம் ஒருவரோடொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடினால்
பொய்யை களைந்து அவனவன் பிறனுடன் மெய்யை பேச கடவன். ஹல்லேலூயா. அவயவங்களாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒருவருக்கு ஒரு கையாய் காலாய், ஹல்லேலூயா, சரீரமாய், ஹல்லேலூயா, பார்ட்ஸுகளாக நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்களை எரிச்சல் தணிய கடவுது. கோபம் வேறு, எரிச்சல் வேறு. கோபம் பாருங்கள், ஒரு மனுஷன் இன்னொரு ஆளில் கோபம் கொள்ளுவானாக இருந்தால் அதனால பாதிப்பில்லை. கோபம் பாதிப்பு கொண்டு வர முடியாது. அதுபடியத்தான் அங்கே சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், படுக்கையின் மேல் அமர்ந்து பேசிக்கொண்டிருங்கள், வெளிப்படுத்துங்கள். மற்றவர்களுக்கு அல்ல, நீங்கள் உங்களிலிருந்து வெளிப்படுகின்ற வழியில் அந்த கோபம் தணியும். ஹல்லேலூயா. எரிச்சல் என்பது, மூர்க்கம் என்பது மற்றவனுக்கு பாதிப்பை உண்டு பண்ணுகிற காரியம். ஹல்லேலூயா. பாருங்கள், சவுலுக்கு இருந்தது மூர்க்கம், எரிச்சல். சவுல் அங்கே எத்தனையோ தடவை ஹல்லேலூயா தாவீதை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார். எப்படியாவது அழிக்க வேணும் என்பது மூர்க்கம், எரிச்சல். ஹல்லேலூயா. கோபம் அப்படியானதல்ல. ஆனபடியாத்தான் ஆண்டவர் சொல்கிறார், என்ன, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்களை எரிச்சல் தணிய கடவுது, கோபம் தணிய கடவுதுன்னு சொல்லவில்லை. ஹல்லேலூயா. கோபத்தை பற்றி அவர் பெருசாக சொல்லவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ கூட பாருங்கள், தேவனுடைய ஆலயத்திலே அந்த ஆடு விற்கிறவர்கள் மற்ற காரியங்கள் காசுக்காரர் எல்லாரையும் என்ன செய்தார்? ஒரு சவுக்கு எடுத்து அடித்தார். ஹல்லேலூயா. கலைத்தார். அது கோபம், தேவ கோபம். தேவ கோபம் நல்லதான், ஆனால் எரிச்சல், மூர்க்கம், அதை குறித்து தான் ஆண்டவர் சொல்கிறார், அதை தொடர விடாதே. ஹல்லேலூயா. நித்திரைக்கு போவதற்கு முன்பாக அதை தணித்து விடு. அப்படி இல்லாவிட்டால் என்ன நடக்கிறது? சுயம். ஹல்லேலூயா. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் மூட்டும். ஈகோ. ஹல்லேலூயா. நான் என்ன, நீ என்ன. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சுயம், அன்புக்குரிய அவர்களே, அந்த எரிச்சல், அந்த மூர்க்கம் என்ன விட்டு கொடுக்க முடியாது. சுயம் இருக்கிற ஒரு மனுஷனால் விட்டு கொடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். ஹல்லேலூயா. பாஸ்டர் போன முறை சொன்னார், ஹல்லேலூயா, வேதத்தை ஹல்லேலூயா மறந்தால் பிள்ளைகளை நான் மறப்பேன். ஹல்லேலூயா. பிசாசு வருகிறான் அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. தேவ மனுஷன், தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன், தேவ பிள்ளை, தனக்காக வாழுகிறவன் அல்ல, தன் பிள்ளைகளுக்காக வாழுகிறவன், தன் குடும்பத்துக்காக வாழுகிறவன். ஹல்லேலூயா. தன் கணவனுக்காக, தன் மனைவிக்காக, தன் பிள்ளைகளுக்காக. ஏனென்றால் தாவீது ஒரு இடத்துல சொல்லுகிறார், ஹல்லேலூயா, மற்றவர்களுடைய அந்த வசனத்தை எங்கேன்னு தெரியவில்லை, மற்றவருடைய காரியங்களில் என்னுடைய எனக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த பாவம் அவர்களை அங்கே மேற்கொள்ளக்கூடாது. ஒரு ஆகானால் அந்த சபை முழுவதும், இஸ்ரவேல் ஜனங்கள் சபை முழுவதும் அங்கே சாபம் வந்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள். ஆனபடியாத்தான் அங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறான், என்னுடைய சரீரத்தை நான் அடக்கி ஒடுக்குகிறேன். இத்தனையும் படித்தவன். ஹல்லேலூயா. கமலியலின் பாதத்திலே அமர்ந்தவன். அந்த பவுலை போல நாங்கள் இருக்கிறோமா? ஹல்லேலூயா. பவுலை விட படித்திருக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். அந்த மனுஷன், ஹல்லேலூயா, அவர் சொல்கிறார், என்னுடைய சரீரத்தை நான் அடக்குகிறேன், ஒட்டுக்குகிறேன், என்னுடைய உணர்வுகளை ஒட்டுக்குகிறேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் பிசாசுக்கு இடங்கொடாதிருங்கள். ஹல்லேலூயா. பிசாசு வருவதுக்கு, பிசாசு எத்தனை வகையில் வரலாம். ஹல்லேலூயா. ஒரு வழியாக வருகிறவன் 7 வழியாக ஓடி போகிறான். எத்தனையோ வழியில் வரலாம். தரித்திரம் என்பது பிசாசு. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்குரிய தடைகள் பிசாசு. ஹல்லேலூயா. சத்துரு பிசாசு. கடன் என்பது பிசாசு. ஹல்லேலூயா. அவமானங்கள், நிந்தைகள், வெக்கங்கள் பிசாசு. சரீரத்தில் இருக்கிற வருத்தங்கள் பிசாசு. ஹல்லேலூயா. இது பிசாசுக்கு இடம் கூடாமல் இருக்குங்கள். ஹல்லேலூயா. பிசாசு வருவதற்கு இவைகள் எல்லாம் அங்கே வழியாய் அமைந்து விடுகிறது. ஹல்லேலூயா. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் அவனவன் வேலை செய்து பிரியாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வார்த்தை ஒரு மனுஷனை ஊண்ட கட்டும். அல்லாவிட்டு அந்த மனுஷன் என்ன செய்யும்? மட்டம் தட்டி அவனை விழுத்தும், அவனை ஒன்றும் இல்லாமல் செய்யும், செயலிழக்க பண்ணும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வார்த்தைகள் அவனை உயர்த்தும். அல்லாவிட்டால் என்ன செய்யும்? அவனை மட்டம் தட்டி என்ன செய்யும்? அவன் செயலிழந்தே போவான். அவனுக்கு இருக்கிற எந்த ஒரு காரியமும் ஹல்லேலூயா ஒன்றும் ஒர்க் பண்ணாது. ஏனென்றால் அவன் விழுந்து போனான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஒருவர் இந்த வார்த்தைகளினாலே ஒருவருக்கொருவர் தேற்றுங்கள். ஒரு மனுஷனை எழுப்பி விடுவது எங்களுடைய கடமை. நாங்கள் தான் அவருக்கு வாயா இருக்கிறோம். ஹல்லேலூயா.
அடுத்தது பாருங்கள், அன்றைய நீங்கள் மீட்கப்பட நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்தாவி பரிசுத்தாவி என்று சொல்லிக் கொள்கிறோமே. ஹல்லேலூயா. நாங்கள் பேசப்படுகிற வார்த்தைகளை குறித்து நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவம் அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. இங்கே ஒன்று அங்கே ஒன்று. ஹல்லேலூயா. அந்தரங்கத்தில் ஒன்று வெளியரங்கத்தில் ஒன்று அல்ல. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் இது எனக்குத்தான், இது எனக்குத்தான், எனக்குத்தான், நான் இப்படித்தான் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த மனுஷன் அதை யோசிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே பிசாசுக்கு இடமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். பகைவன் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீர் இதுவரையில். பகைவன் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீர் இதுவரையில். ஜீசஸ் 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 ஜீசஸ். கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். உதவி தேடி நோக்கி கூப்பிட்டேன், மனதுருகி சுகம் தந்தீர். உதவி தேடி நோக்கி கூப்பிட்டேன், மனதுருகி சுகம் தந்தீர். சாவு குழியில் இறங்க விடாமல் உயிரை காத்து தப்புவித்தீர். சாவு குழியில் இறங்க விடாமல் உயிரை காத்து தப்புவித்தீர். உயர்த்துகிறேன் உம்மை
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.